இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி. ராசி மண்டலத்தில் 12வதாக வரக்கூடிய ராசி இந்த மீன ராசி. இதோட அதிபதி குரு பகவான். இந்த மீன ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கண்ணுடையவங்களாக இருப்பாங்க. அனைவரையுமே ஈர்க்கக்கூடிய ஒரு சுபாவம் தோற்றமுடையவங்களாக இந்த மீனராசி என்பவர்கள் இருப்பாங்க. ரொம்ப தன்னடக்கமாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பழக்கக்கூடிய ஒரு இயல்புள்ள மனிதர்கள் அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களை சொல்லலாம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க. ஏழை எளியவங்களுக்கு அவங்கள பார்த்து கொஞ்சம் பரிதாபம் பட்டு கொஞ்சம் இரக்க சுபாவம் அவங்களுக்கு உதவக்கூடியவங்களாக இருப்பாங்க. வெகு சீக்கிரமாக எல்லாருடைய நம்பிக்கையும் சம்பாதிக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு தயால குணமுடையவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப திறமசாலிங்க. எதையுமே தன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை படைத்தவங்க அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்க வாக்கு வன்மையால் எல்லா விஷயத்தையும் நம்மளால் சரி பண்ண முடியும், பேசிய பல காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. கடினமான உழைப்பாளிகள், வாய் ஓயாமல் பேசக்கூடியவங்க அப்படின்லாம் இவங்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு பேச்சு திறன் உங்களுக்கு அருமையாக வரும். பேசும்போது டக்குன்னு வாக்குறுதி கொடுத்துருவாங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மற்றபடி இந்த மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசினாங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த லக்னத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் செலவாளிகளாக இருப்பாங்க. ஆதாயம் 1 மடங்கு இருக்குன்னா செலவு 2 மடங்கு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி இவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துச்சுன்னா பொறுத்துக்கவே மாட்டாங்க. தன்னுடைய மதிப்பு எந்த இடத்துலையும் குறையக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல. இவங்களுக்கு கடவுள் பக்தி கொஞ்சம் அதிகம். அதோடு கூட மற்றவங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு உரம்பரையாக வராங்க அப்படின்னா அவங்கள அப்படி உளுந்து கவனிக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதோட கூட சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. எதிரி கூட ஒரு உதவி அப்படின்னு இவங்களை நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடியவங்களாக அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரையுமே டக்குன்னு மன்னிச்சிருவாங்க. கலையில், விஞ்ஞானத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். அதோடு கூட இந்த மீனராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. பணம் 1 மடங்கு வந்துச்சுன்னா செலவு 2 மடங்கு செஞ்சுருவாங்க. எந்நேரம் இவங்களுக்கு கொஞ்சம் கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மீனராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, மீனராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வாங்க நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு உங்களுடைய ராசியிலேயே உச்சமாக இருக்கிறார். அதனால் ஆட்சி பலம் பெற்று அமர இருக்கிறார். சொந்த ராசியில் ஆட்சி பெற்று அமர்றதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனது 8வது பார்வையால் சுகஸ்தானத்தை பார்வையிடுறார் குரு. சகோதர உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து தனது சொந்த ராசியை பார்க்கறது பலவிதமான துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். எந்தெந்த விஷயத்துக்காக நீங்கள் அவஸ்தைப்பட்டு இருந்தீங்களோ, எந்தெந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனைகள், சிரமங்கள் எல்லாமே படிப்படியாக குறையும். ஏன்னா 6ல் உள்ள கேது சின்ன சின்ன துயரங்களை அப்பப்போ கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டு பண்ணுவார். தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த மீனராசி என்பர்கள். அலுவலகத்தில் மேலதிகாரியோட ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய வேலை செய்வீங்க. அதற்கான பலனோ ஆதாயமோ கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னே
அப்படின்னே சொல்லலாம். உங்களை மேலே இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. அதனால் அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தசாபுத்தி ரொம்ப சாதகமாக இருந்தது அப்படின்னா வெகு காலமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. தடைப்பட்டு எந்த காரியம்லாம் நின்றுச்சோ அந்த காரியம்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டே இருக்கீங்க, நல்ல வரன் அமையலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மீனராசி என்பர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்தில் சூரியன் புதன் இணைந்து இருக்கிறது, அதோடு கூட ராசியில் விரயத்தில் ராகு இருக்கிறதுனால சாதகமான அமைப்பு அப்பப்போ கிடைச்சாலும் கூட ஒரு சில இன்னல்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. தேவையில்லாமல் எந்த ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு விரிவுபடுத்த வேண்டாம். பெரிய முதலீடு வேண்டவே வேண்டாம். பெரிய முதலீடு ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. நம்பகமானவங்ககிட்ட மட்டும் கலந்து ஆலோசிங்க. எல்லாருக்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும். இல்லத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கும், அதில் சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த விசேஷம் நடக்கிற மாதிரி பெரும்பாலும் அந்த மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். எதையுமே அளவோடு இருந்துக்கோங்க. ஆடம்பரமாக எதிர்பார்க்க வேண்டாம். ராசியை நோக்கி சனி இருக்கிறதுனால விரயத்தில் ராகு இருக்கிறது, அஷ்டமத்தில் வலுப்பெற்று இருக்கிறது, ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். திடீர்னு சின்ன சின்ன செலவுகளும் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. அதோடு கூட ஆஞ்சநேயரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இந்த 2 விஷயத்தையும் இந்த மீனராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவோடைய பார்வை இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இருட்டில் இருந்தவங்களுடைய வாழ்க்கை இனி வெளிச்சத்துக்கு வர்றது மாதிரி இதுனா வரையிலும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே பறந்தோட போகுது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையும். புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் வருகின்ற நாட்களில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வேலையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரையிலும் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. ஏன்னா எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விரைய ராகு இருக்கிறதுனால சப்தமத்தில் குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரும். எதிர்பாலினத்தவரால் ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல குரு. புதிய வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். வரவு சிறப்பாக இருக்குது. அதோடு கூட லாப ஓரளவுக்கு இருந்தாலும் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய அளவு பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் விரயத்தை சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரயம் ஏற்படும். வருமானம் ஒரு பக்கம் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் அதை வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா குரு பகவான் ஆட்சி பெற்ற ராசி அப்படின்னா இந்த மீன ராசி தான். இந்த மீன ராசிக்கு குரு பகவான் தற்போது 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் நல்ல பலன், நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். அதோடு கூட உங்களுடைய தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுங்க. தாயாரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது. குறிப்பாக அக்டோபர் 28 முதல் குரு பகவான் அதிசாரத்தில் வரும்போது 5ல் வந்து அமர இருக்கிறதுனால மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பல நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமையும். 5ல் குரு அமரும்போது நிறைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களாக நீங்கள் வர போகிறீங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். விட்டு போன உறவுகள்லாம் உங்களை தேடி வரும். அதனால் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
உங்களுடைய குலதெய்வத்தை இந்த காலகட்டத்தில் வழிபடுங்க. கண்டிப்பாக எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக முடியும். நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.